நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாள் தொடங்கி இருக்குது. அப்படி உங்க சிறப்பான கதையை கேட்கறதுக்காக புத்தர் இருக்காரு, மரத்தடியில தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. சீடர்கள் எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டு அந்த தியானத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நபர் வராரு அவரை நோக்கி. வந்த போதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தை, கடினமான வார்த்தையெல்லாம் போட்டு அப்படியே ஆமா கடிஞ்சிட்டு வராரு. யாரா இங்க புத்தர் அப்படின்ற வார்த்தையே கேட்கிறாரு. யார் இந்த புத்தர், இங்க யாரு அப்படின்ட்டு. உடனே புத்தர் வந்து ரொம்ப அமைதியா எழுந்து, நான் தான் புத்தர் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு சீடனுக்கு கோவம் வருது. உங்களை போயிட்டு எப்படி யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு. இல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் யாருன்னு தெரியலன்றதால தானே யார் புத்தர்ன்னு கேட்கறான். நான் தான்ப்பா புத்தர் சொல்லு அப்படின்னு அவரை பார்த்தனவே காரி உமிழ்றான். உடனே அவர் தொடச்சிட்டு, சரி அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மறுபடியும் காரி உமிழ்றான். உடனே சீடர்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. அதுல ஒரு சீடர் வந்து, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் இப்படி செய்யறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்க போறாங்க. இல்ல, யாரும் எதுவும் செய்யாதீங்க, எதனால நீ இந்த மாதிரி செயலை செஞ்ச அப்படின்னு கேட்கிறப்போ அவன் வந்து சொல்றதுக்கு இன்னொரு தடவை அவன் உமிழ்றதுக்கு தான் ரெடியா இருக்கானே தவிர, சீடர்களுக்கு இன்னும் கடுஞ்சிடும் கோவம் வருதே தவிர, புத்தர் அந்த இடத்துல எல்லோருக்குமே ஒரு அமைதியா இருந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. கண்டிப்பா நான் சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை, சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு செயல் அவனுக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்ல விரும்பாம இருந்திருக்கலாம், அதனால அவன் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர் அங்க அந்த இடத்துல சொல்றாரு. அவன் அது ரொம்ப மௌனமா கேட்டுட்டு போயிடுறான். திரும்ப வரும்போது அது ரொம்ப அமைதியோட, மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன வார்த்தையும் நீங்க சொன்ன சில செயலும் எனக்கு அது பிடிக்காம இருந்தது, ஆனா உங்களை பிடிக்காம இல்ல, அது நான் திருந்தி அதுக்கப்புறமா தான் எனக்கு அது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பல நேரத்துல சொல்றோம், என் வீட்டுக்காரர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, என் மனைவி எனக்கு சுத்தமா பிடிக்காது, என்னுடைய அம்மாவை பிடிக்காது, அப்பாவை பிடிக்காதுன்னு. இந்த வார்த்தைகள்லாம் எதனால வருது நம்ம கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஏதோ ஒரு வார்த்தை இல்ல ஏதோ ஒரு செய்யற செயல் தான் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கே தவிர அவங்கள பிடிக்காம கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இந்த தெளிவு எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக வேணும். ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றது நிச்சயமா அவர்களை அல்ல, அவர்கள் செய்யக்கூடிய செயலோ இல்ல அவர்கள் சொன்ன சொல்லோ அப்படிங்கிறதை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ள முற்பட வேண்டும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம்.
மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், ஆலயம் ஆலயம், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், ஆலயம் ஆலயம், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம். மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாள் இந்த தளத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள். டிசிஷன். ஆமா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அதுக்கு நம்ம பல நேரங்கள் அதை பேசியிருந்தாலும் சரி, நல்ல முடிவுகள் எடுக்கணும் நம்ம நினைச்சிருந்தாலும் சரி, நமக்கு அதை எப்படி எடுக்கணும்னு என்ன பண்றதில்ல, தெரியல. ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ், அதுக்கு என்னென்ன செய்யணும் அதை தான் எனக்கு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். ஒருவேளை அதை பிராக்டிஸ் பண்ணா இது வரைக்கும் எனக்கு முடிவே எடுக்க தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், உருவாகும். அப்போ அப்படிப்பட்ட நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம், அடிக்கடி பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, அதிகப்படியான சந்தோஷத்துல இருக்கும்போதும் அதிகப்படியான வருத்தத்திலயோ அதிகப்படியான கோபத்துல இருக்கும்போது என்ன பண்ணாதீங்க, முடிவுகளை எடுக்காதீங்க. ஏன்னா அது சரியான முடிவா என்ன பண்ணாது, இருக்காது. ஏன்னா அது உணர்ச்சி வசப்பட்ட அப்படி உச்சகட்டத்துல என்ன பண்ணுவோம், போய் நிற்போம். அப்போ மகிழ்ச்சியான தருணத்துல யாருக்கோ கொடுக்கக்கூடிய வாக்காக இருக்கலாம், அந்த நேரத்துல நம்ம ஏதாவது சொல்லக்கூடிய செயலா இருக்கலாம், இல்ல கோபத்துல நம்ம சொல்லக்கூடிய செயலா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அது சரியான முடிவாக இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. அப்ப எந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்னும் அந்த சூழல்ல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, விடுபட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அப்படியே அழுகழுக ஏங்கி வரேன், எனக்கு நான் ஒரு முடிவே எடுத்தாலும் எல்லாரும் என்னை நெருக்கிட்டு இருக்காங்க, என்ன முடிவு எடுக்க அப்படிங்கிறப்போ கொஞ்ச நேரம் தனியா போய் அழ வேண்டிய அளவுக்கு ஃபுல்லா என்ன பண்ணுங்க, அழுது முடிச்சுட்டு என்னுடைய முடிவு இப்ப நான் என்ன எடுக்க போறேன், அப்பதான் அந்த முடிவு பத்தின ஒரு தெளிவு என்ன பண்ணும் நமக்கு கிடைக்கும். சோ அந்த அழுகையில் இருக்கின்ற பொழுதோ கோபத்தில் இருக்கின்ற பொழுதோ உடனே நான் அதை செய்கிறேன். சில நேரம் கோபத்திலாம் சொல்லுவோம், இனிமேல் எத்தனை ஜென்மம் ஆனாலும் வாசப்படி நான் என்ன பண்றேன், மிதிக்கவே மாட்டாங்க. போன அடுத்த 5 நிமிஷத்துல போக வேண்டிய வேலை இருக்கும். ஐயோ இப்பதானே வீராப்பா பேசிட்டு வந்தோம், எப்படி நம்ம திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போறது, யதார்த்தம் தானே இது நடக்கிறது இல்லையா? கணவன் மனைவி சண்டைகள்ல அடிக்கடி வரும், இனிமேல் உங்ககிட்ட பேசிட்டேன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை மனைவி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு திரும்ப அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறந்தே போய் தண்ணிலை மறந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இல்ல நான் அம்மா வீட்டுக்கு போறேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கணவர் வந்து கேட்பாரு, நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பலையான்னு கேட்பாரு. சோ இதெல்லாம் இது வந்து அதாவது சின்ன சின்ன சைட், இந்த மாதிரியான ஒரு புரிதல் உள்ள சண்டைகள் அது வேற. ஆனா அந்த நேரத்துல நான் ஏதாவது ஒரு சில முடிவுகளை வார்த்தைகளை அப்படிங்கறதுல கவனம் செலுத்துவதற்காக கொஞ்சம் நேரத்தை டைம் பாஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, முடிவு எடுங்கள். அதுதான் சிறப்பான முடிவாகவும் இருக்கும். இன்னும் இது போன்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்.
அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகிறோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள், அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எங்கள் மனம் மகிழ்கின்றது. இந்நிகழ்ச்சியில் எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடவிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 126. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பாடல் அளவில் சிறியதாக இருந்தாலும் இதனுடைய கருத்தும் இதனுடைய உணர்வும் உணர்ச்சியும் மிக பெரிதாக இருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்ததே, அனைத்து திருப்பாடலுக்கும் ஒவ்வொரு பின்புலன் உண்டு. ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் ஒரு பின்புலன் உண்டு. இத்திருப்பாடலுக்கும் ஒரு தனி பின்புலன் உண்டு. ஆக இத்திருப்பாடலின் பின்புலனை அறிந்து கொண்டால் இத்திருப்பாடலை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள நமக்கு ஏதுவாக அமையும். இத்திருப்பாடல் பின்புலனில் இஸ்ராயல் மக்கள் சிறையில் இருந்து வெளிவந்து, அதாவது சிறையில் இருந்த மக்களை கடவுள் வெளியில் அழைத்து வந்து அவர்களுக்கு வாழ்வளிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நினைத்து மக்கள் அவருக்கு நன்றி செலுத்தி, வாழ்வு கிடைக்காத நிலையில் இருந்த மக்களுக்கு வாழ்வளித்து அவர்களுக்கு
ஏதுவான சூழ்நிலையையும் அவர்களுக்கு ஏதுவான வழியையும் ஏற்படுத்திய இறைவனுக்கு நன்றி கூறும் புகழ் பாவாக இத்திருப்பாடல் அமைகிறது. ஆகவே இத்திருப்பாடல் மக்களின் துயரை நீக்கி மகிழ்ச்சி அடைய செய்கின்ற ஒரு பாடலாக அமைகின்றது. இத்திருப்பாடலுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு. இத்திருப்பாடல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களின் பாடலாக அமைகின்றது. எப்படி என்று பார்ப்போம். இத்திருப்பாடல் வசனம் 1 நம் நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டார் போல் இருந்தோம் என்று கேட்கிறோம். இவ்வசனத்தில் இருந்தோம் என்கின்ற இறுதி வார்த்தை இறந்த காலத்தை குறிக்கின்றது. வசனம் 3 ஆண்டவரால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். இவ்வசனத்தில் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம், அதாவது பெருமகிழ்ச்சியுறுகின்றோம் இந்த வார்த்தை நிகழ்காலத்தை குறிக்கின்றது. அடுத்த வசனம் 5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கிறார்கள், அதாவது விதைப்பவர்கள் அறுவடை செய்கின்றார்கள் என்கின்ற வார்த்தை எதிர்காலத்தை குறிக்கின்றது. ஆக மனிதர்கள் வாழ்வில் இறந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, 3 காலங்களிலும் நம் வாழ்க்கை முழுவதிலும் இறைவன் நம்முடன் வாழ்கின்றார், நமக்கு வழிகாட்டுகின்றார், நமக்கு துணை நிற்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு இவ்வசனம் எடுத்துரைக்கின்றது. இன்னும் குறிப்பாக வசனம் 1 வசனம் 6 வரை நாம் பார்த்தோம் என்றால், முதல் வசனம் துயரில் தொடங்கி இறுதி வசனம் மகிழ்ச்சியில் முடிகின்றது. அதாவது துவங்குகிற வசனம் துயரத்தில் தொடங்கி ஒவ்வொரு வசனமாக நம்மை மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்கின்றது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இது அமைகின்றது. அதாவது துயரில் இருந்த மக்களை நம்மை கடவுள் மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்கின்றார். நமது நிலையை மாற்றுகின்ற ஒரே தந்தை அவரே என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆக நமது வாழ்வு மாறும், நமது வாழ்வு மலரும் என்பதை இத்திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, இறைவன் நம் வாழ்வில் வாழ்கின்றார், நம்முடன் இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இத்திருப்பாடலை நிறைய பார்வைகள் உள்ளது. இத்திருப்பாடலை பற்றி நிறைய பார்க்கலாம். ஆனால் இத்திருப்பாடலில் ஒரு துளியைத்தான் என்று பார்க்கின்றோம். இத்திருப்பாடலில் கண்ணீர் என்கின்ற வார்த்தை மீண்டுமாக வருகின்றது. வசனம் 1 சிறையில் இருந்த பொழுது கண்ணீர் என்றும், வசனம் 5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் என்றும், வசனம் 6 அழுகையோடு செல்லும் போது என்றும் மீண்டுமாக கண்ணீரை பற்றி நாம் கேட்கின்றோம். கண்ணீருக்கு பொய் சொல்ல தெரியாது, கண்ணீர் பொய் கிடையாது. நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கண்ணீருடன் இணைந்தது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் ஒரு மனிதன் இறக்கும் பொழுதும் கண்ணீருடன் உறவு கொள்கின்றார். ஆக நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் கண்ணீருடன் இணைந்திருக்கின்றது. இன்னும் குறிப்பாக கண்ணீர் உணர்வுடன் கலந்தது, கண்ணீர் மனதுடன் கலந்தது. கண்ணீர் ஒருவரின் உண்மையான உள்ளத்தை எடுத்துரைக்கின்றது. ஆகவே கடவுள் நமது வெளி வேடத்தை, நமது உடலை, நமது புறத்தை பார்ப்பவர் அல்ல, நமது அகத்தை பார்ப்பவர், கண்ணீரை பார்ப்பவர், உணர்வை பார்ப்பவர், உள்ளத்தை பார்ப்பவர். ஆக இறைவன் நம் உண்மையான மனதை பார்ப்பவர். அவர் வெளிவேடத்தை பார்த்து நமக்கு பதிலளிப்பவர் அல்ல. அவர் உண்மையான உள்ளத்தை பார்த்து நமக்கு உறுதி கூறுகிறவர், நம்முடன் இருப்பவர் என்பதை இவ்வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்னும் குறிப்பாக இறைவன் எந்நாளும் அவர் நேசிக்கும் மக்களை, அவரை நேசிக்கும் மக்களின் கண்ணீரை புறம் தள்ளுவது இல்லை. ஆக இறைவன் கண்ணீர் சிந்தும் மக்களுடன், அவர் பிள்ளைகளுடன் என்றும் வாழ்கின்றார் என்று நமக்கு உணர்த்துகின்றது. இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் உணர்வுகளிலும் உள்ளங்களிலும் கண்ணீரிலும் இறைவன் எந்நாளும் நமக்கு பதில் கூறுகின்றார் என்று நாம் இத்திருப்பாடல் வழியாக புரிந்து கொள்ளலாம். எனவே நமது இறைவனுடன் என்றும் வாழ, நம் வாழ்வில் அவர் என்றும் அனுதினமும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். எங்களை அரவணைத்து அன்பு செய்து வரும் எங்கள் இறைவா, நாங்கள் உம்மிடம் கண்ணீரோடு வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றவும்,
எங்கள் வாழ்வை ஒளிர செய்யவும் உமது அருளினால் எங்களை ஆட்கொள்ள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய அடுத்த செயல் என்ன? நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய, சிந்திக்க வேண்டிய சில காரியம் இருக்கு இல்லையா? அதுல அடுத்தது இதுதான். இது எனக்கு தேவையா இல்லை இது எனக்கு வேணுமா அப்படின்ற ஒரு இரு தரப்புல இருந்து, இரு கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்பது சிறந்தது. கண்டிப்பா ஒரு பொருளை வாங்க போறோம். அந்த பொருள் நமக்கு தேவையா இல்ல அந்த பொருள் நமக்கு வேணுமா? ரெண்டுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்கிறது. தேவை என்பது நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒன்று. அந்த தேவையை நிவர்த்தி செய்யணும். இப்போ நடந்தே போயிட்டு இருக்கு, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. அது ஒரு சைக்கிள் வாங்கினா நிச்சயமாக அந்த சைக்கிள் விரைவாக ஒரு இடத்துக்கு சென்று செல்ல முடியும். இல்லை ஒரு பைக் வாங்கினா வேகமா போய் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அது தேவையான ஒன்று. ஆனா நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கேன், ஒரு பைக் வச்சிருக்கிறேன். ஆனா அதோட மாடலா இன்னொரு என்ன பைக் என்ன இருக்குது, வந்திருக்குது எனக்கு சந்தையில. எனக்கு அந்த பைக் வாங்கணும். இப்போ இது என்னோட தேவையா இல்லை இது எனக்கு வேணுமான்னு கேட்டா இது எனக்கு வேணும், தேவைங்கிறது கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த முடிவு எனக்கு தேவையான ஒரு முடிவா இல்லை எனக்கு அது வேண்டப்பட்ட ஒரு முடிவா அப்படிங்கிற ஒரு தெளிவு தீர்மானிக்க வேண்டும். சோ அப்போ இதுல இப்ப நமக்கு ஒரு டிசிஷன் கிளாரிட்டி வந்துடும். தேவைங்கிற ஆன்சர் இருந்துச்சுன்னா அப்ப அந்த முடிவு என்ன பண்ணணும், எடுக்கணும். வேணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்துச்சுன்னா அது தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்மளால எளிதில் முடிவு எடுக்க கண்டிப்பா வாழ்க்கையில் இப்படி பல பிரச்சனைகளை குறித்து இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இதை சிந்திச்சு நம்ம இது போன்ற முடிவுகள் எடுக்கலாம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். புனித கொன்சாலா கார்சியா மற்றும் தோழர்கள். இந்திய திருநாட்டில் மும்பையின் மேற்கு பகுதியில் வசை என்னும் இடத்தில் வாழ்ந்த போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கன் நாட்டை சேர்ந்த தாயாருக்கும் கிபி 1557 பிறந்தார் கொன்சாலா கார்சியா. தன் தொடக்க கல்வியினை இயேசு சபையில் பயின்ற இவர் இயேசு சபையின் குருவான செபாஸ்டியன் கொன்சால்வசுடன் இணைந்து கிபி 1580 ஜப்பான் சென்றார். பிரான்சிஸ்கன் சபையின் தலைவரான அருட்தந்தை பீட்டர் பாப்டிஸ்டா என்பவரின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட கொன்சாலா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி பொது நிலையினர் சபையில் சேர்ந்து கிபி 1592 அருட்குருவானார். சுமார் 4 ஆண்டுகள் தொழுநோயாளிகளுக்கு இறைப்பணிகளை செய்து ஆண்டவரை அறிவித்த இவர் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அன்போடு உறவாடினார். அரசுக்கும் அரசருக்கும் எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்ட அருட்தந்தை கொன்சாலா கிபி 1596 டிசம்பர் 8 தன்னோடு இருந்த 26 குருக்களோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 1597 ஜனவரி 3 அருட்தந்தை கொன்சாலாவும் அவரது தோழர்களும் மக்கள் முன் நிறுத்தப்பட அவர்களின் இடது காது அறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த கொன்சாலாவும் அவரது தோழர்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட கிபி 1597 பிப்ரவரி 5 நாகாசாகி அருகிலிருந்த மலையில் சிலுவையில் அறையப்பட்டு விண்ணகம் சென்றார்கள். தொழுநோயாளிகளுக்கும் எளியோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை கொன்சாலா கார்சியாவையும் அவரது தோழர்களையும் திருத்தந்தை 9 பத்திநாதர் கிபி 1862 ஜூன் 8 புனிதர்களாக உயர்த்தினார். புனித கொன்சாலா கார்சியா மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழுநோயாளர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அமைதியை தரும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, முடிவெடுப்பதற்கு முன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய சில செயல்கள், அது எப்படி முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்?
அடுத்ததா என்னன்னா ஒரு பழைய திரைப்படம் 2000 காலகட்டத்தில் வந்திருக்கும் படம் பேரு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதுல வந்து ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து ஒரு பேருந்தை வந்து ஹீரோ வந்து மிஸ் பண்ணிட்டா அவர் லைஃப்ல என்ன நடக்கும், மிஸ் பண்ணாம அந்த பேருந்தை பிடிச்சிட்டாருன்னா அவர் லைஃப்ல வந்து என்ன நடக்கும், இதுதான் வந்து அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அப்போ அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அது எடுக்கலாமா வேணாமா நமக்குள்ள ஒரு டைலமா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கமா அந்த பக்கமான வந்து ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கின்ற பொழுது அந்த நேரத்துல இந்த முடிவை எடுத்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு இமேஜினேஷன். இந்த முடிவை நான் எடுக்காம விட்டுட்டா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு இமேஜினேஷன். அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நம்ம விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒருவேளை இந்த முடிவு நல்ல வேலை இது எடுக்க வேண்டாம் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி பாக்குறப்போ நல்ல ஒன்றாக என்ன பண்ணலாம் அது நமக்கு தெரியலாம். இல்ல இந்த முடிவை எடுப்பதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்போ அந்த ஒரு இமேஜின் பண்றப்ப நமக்கு என்ன பண்ணும் அது தெரியும். இப்ப இந்த ரெண்டுல எது வேணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தெளிவா முடிவை எடுக்கலாமா, இந்த முடிவை செய்யலாமா வேணாமா. அப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னா ஆடிட்டு இருக்க ஊஞ்சல நிறுத்தி அதுல உட்காந்து நம்ம சூப்பராகவே ஆடலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செல்வந்தன் ஒருவன் விலை உயர்ந்த கண்ணாடி பாத்திரங்களை வாங்கி ஒரு கூடையில் அடுக்கினான். அதை தூக்கி வர யாராவது கிடைப்பார்களா என்று காத்திருந்தான். அங்கே வந்தார் முல்லா. அவர் சொன்னார், ஐயா, நான் தூக்கி வருகிறேன், எவ்வளவு கூலி தருவீர்கள்? அவரோ 2இல் 1 தேர்ந்தெடுக்க சொன்னார். கூலியாக உனக்கு செலவு செய்ய பயன்படும் 3 வெள்ளி பணம் வேண்டுமா, அல்லது வாழ்க்கைக்கு பயன்படும் 3 அறிவுரைகள் வேண்டுமா, புத்திமதிகள் வேண்டுமா? அறிவாளியாயிற்றே முல்லா, வெள்ளியையா தேர்ந்தெடுப்பார், வெள்ளி பணத்தையா தேர்ந்தெடுப்பார்? புத்திமதிகளையே தேர்ந்தெடுத்தார். எனக்கு 3 புத்திமதிகள் கொடுங்கள், அதுவே போதும், அதுவே எனக்கு கூலி. வெள்ளி பணத்தை விட அறிவுரையே எனக்கு சிறந்தது. கண்ணாடி கொண்ட கூடையை தூக்கி கொண்டு செல்வந்தர் பின்னே எச்சரிக்கையாக நடக்க ஆரம்பித்தார் முல்லா. செல்வந்தரும் நடை களைப்பு போக அறிவுரைகளை அவிழ்த்து விட்டார், கட்டவிழ்த்து விட்டார். அறிவுரை 1, யாராவது உன்னிடம் பால் கருப்பாக இருக்கும் என்று சொன்னால் நம்பாதே. ஏன் தெரியுமா? பாலின் நிறம் வெண்மை. இப்படி ஒரு முட்டாள்தனமான முதல் அறிவுரையா? நொந்து கொண்டார் முல்லா. இப்படி நினைத்தபடியே நடந்தார் முல்லா. 2வது அறிவுரைக்கு வந்தார். தீயை தொட்டால் அது குளிர்ச்சியாக இருக்கும் என்று யாராவது சொன்னால் அதை நம்பாதே. ஏனென்றால் தீ குளிர்ச்சியாக இருக்காது, சுடும். இதையும் தலைவிதியே என்று கேட்டுக்கொண்டு நடக்கலானார் முல்லா. அடுத்த 3ஆம் அறிவுரையும் அவர் அவிழ்த்து விட்டார். நிலாவின் கதிர்கள் எரிக்கும் என்று எவராவது சொன்னால் நம்பாதே, ஏனென்றால் அது குளிர்ச்சியாக இருக்கும். இதையும் கேட்டுவிட்டு கடுப்பின் உச்சத்திற்கே போய்விட்டார் முல்லா. அறிவாளி முல்லா வீடும் வந்து சேர்ந்து விட்டார். இவைகள் தான் அறிவுரைகளா? இதுல என்ன அறிவு இருக்கிறது, என்ன உரை இருக்கிறது? எனக்கு அந்த 3 வெள்ளி பணத்தையே கொடுத்து விடுங்கள். அதெல்லாம் முடியாது. நீ கேட்டபடி 3 அறிவுரைகளை நான் அள்ளி தெளித்து விட்டேன். கூடையை இறக்கி அதோ அந்த வாசலிலே வைத்து விட்டு போ. கோபத்தோடு சொன்னவரிடம் கோபத்தோடு கூடையை வேகமாக அங்கு கொண்டு போய் பொத்தென போட்டுவிட உள்ளே உள்ள கண்ணாடி பாத்திரங்களில் பல உடைந்து சலசலத்து ஒலி எழுப்பி விட்டது. கதறிவிட்டார் செல்வந்தர். கூடையில் கண்ணாடி பாத்திரங்கள் இருப்பது உனக்கு தெரியாதா? அது இப்படியா பொத்தென்று வைப்பாய்? இதோ பல கண்ணாடிகள் உள்ளே சலசலக்கிறதே. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வாசலில் இறக்கி வைக்கத்தானே சொன்னீர்கள். மெல்ல மெதுவாக இறக்கி வைக்கவா சொன்னீர்கள்? கோபமாக முல்லா இப்படி சொல்லிவிட்டு கிளம்பினாராம். இதோ ஒரே ஒரு அறிவுரை மட்டும் நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். கூடையில் இருக்கும் கண்ணாடி பாத்திரங்களை பொத்தென்று வைத்தாலும் உடையாது என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள். ஏனென்றில் அது உடைந்துவிடும். அறிவுரை சொல்பவரெல்லாம் அறிவாளி அல்ல, அறிவுரை கேட்பவரெல்லாம் முட்டாளும் அல்ல. மற்றவருக்கு நீங்களே வழியை சென்று செய்யும் 3 விஷயங்களுக்கு மதிப்பு இருக்காது. உதவி, அன்பு, அறிவுரை. இந்த 3க்கும் மதிப்பே இருக்காதுங்க. நீங்களா போய் சொன்னா இதோ சில அறிவுரைகள்.
என்ன நீங்கள் கேட்காமலேயே சொல்கிறேனே அதுக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கேட்டு வச்சுக்கோங்க. எதிரியை பேச விட்டு கவனி, துரோகியை பேச விடாமல் கவனி. எப்படி சூப்பராக இருக்கா? அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிகிறதில்லை. விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இவை இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை. தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு ஏறும்போதுதான் தெரியுது, இருக்கிற படியில எல்லாம் எவனோ ஒருத்தன் விளக்கெண்ணைய ஊத்தி வச்சிடறானே அப்படின்னு. அழகான பொண்ணுகிட்ட கெஞ்சிக்கிட்டு வாழ்றதை விட சுமாரான பொண்ணுகிட்ட கொஞ்சிக்கிட்டே வாழ்ந்துடலாம். கடைசியா ஒண்ணுங்க, உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி சேனலை கூட மாற்ற முடியாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை எப்படி எடுப்பது, விரைவாகவும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவு வந்து நம்மளுடைய மதிப்பீட்டு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒன்றாக கூட இருக்கலாம். இப்போ சில பேர் வந்து பொய் சொல்லாதவங்களா இருக்கலாம், சில பேர் ஆனஸ்டா இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்மளோட பர்சனாக நம்ம இருக்கும் போது அந்த ஒரு முடிவு எடுக்கிறப்போ இது வந்து அஃபெக்ட் ஆகுது. நம்ம நேர்மையை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு முடிவு எடுக்க வேண்டியது வருது, இல்லை பொய் சொல்ல வேண்டிய தருணம் வந்து அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்க வேண்டியது அப்படி வருது அப்படின்னா நம்ம மதிப்பீட்டு ஒப்பிட்டு தான் அந்த முடிவை எடுக்கலாமா வேணாவா அப்படின்றத நம்ம யோசிச்சு எடுக்கணும். கண்டிப்பா. நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் வேலை தேடி இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பர் சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நண்பரை நேரிலேயே என்ன பண்ணேன் பார்க்குறப்ப என்ன மச்சான் வேலைலாம் எப்படி போகுதுன்னா, இல்லை மச்சான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னா. இல்லடா நீ ஏதோ வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க. ஆமா மச்சான் கிடைச்சதானா, என்ன பண்ணல போகல. ஏன்டா என்னடா அப்படின்னா, அவருக்கு வந்து டெலிகாலர் வேலை கிடைச்சிச்சு, இந்த மாதிரி கஸ்டமர் கேர் பேசுவோம் அந்த வேலை. அவன் நல்ல வேலை தான்டா, அதோட போயிட்டு ஒரு பிபிஓல போனது. அவன் சிம்பிளா சொல்லிட்டான், மச்சான் நமக்கு சும்மாவே கோவம் வரும் இவங்க கேட்குற கேள்வி அவன் என்ன பண்ணுறது பதில் சொல்ல முடியாது. அதனால அந்த வேலை எனக்கு என்ன ஆகாது, செட் ஆகாதுன்னு சொல்லி நான் போகவே இல்லை. ஸோ அப்போ அதுதான் அந்த டிசிஷன். ஸோ கோர் வேல்யூஸ், என்னுடைய அடிப்படை மதிப்பீடுகள் என்ன, அந்த மதிப்பீடுகளுக்கு முரண்பட்டு நிற்குதா, அப்போ அந்த முடிவை எடுக்கிறப்போ அது எனக்கு என்ன பண்ணும், சிக்கலை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அந்த முடிவை எடுக்காமல் நான் விலகி செல்கின்ற பொழுது எனக்கு நல்ல ஒரு விளைவுகள் ஏற்படுத்தும். சில நேரங்கள் அது என் மதிப்பீடுகளோடு ஒத்து போய் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அந்த முடிவுகளை எடுத்து தான் ஆக வேண்டும். நான் அந்த மதிப்பீடுகளுக்கு முரண்பட்டு இந்த முடிவு எடுக்க வேணாம்னு விலகி போனா அதுவும் எனக்கு என்ன பண்ணும், சில நேரங்கள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தலாம், இல்ல தீய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவும் நறுமணமும் என்னும் ஒரு வித்தியாசமான தலைப்பில் கடந்த 2 நாட்களாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கடவுள் நறுமணத்தை விரும்புவராக இருக்கிறார். இயேசு நறுமணத்தை விரும்பினார். இயேசுவின் தலையில் பலரும் நறுமண தைலத்தை பூசினார்கள். இயேசுவின் தலையில் பூசினார்கள், இயேசுவின் காலில் பூசினார்கள். இன்று லாசரின் சகோதரியான மரியா இயேசுவுக்கு நறுமண தைலத்தை பூசிய நிகழ்வை யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம். பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவருடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கவழ்ந்தது. என்ன அருமையான வாக்கியம் பாருங்க. தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கவழ்ந்தது. ஆகவே இதில் பல செய்திகள் இருக்கின்றன. இயேசு நறுமணத்தை விரும்பினார். அந்த நறுமண தைலத்தை பூசிய மரியாவை அவர் நியாயப்படுத்துகின்றார். 7வது இறைமொழி நாம் வாசிக்கின்றோம், மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்று மரியாவை நியாயப்படுத்துகின்றார். மரியாவை தடுக்காதீர்கள் சொல்கிறார். ஆகவே நறுமண தைலத்தை என்னுடைய காலில் பூசுங்கள், அதில் தவறு ஒன்றுமில்லை என்று இயேசு கூறுகிறார். ஒரு வியப்பான செய்தி. நமக்கு தெரியும் இயேசு எளிமையானவர், அவர் ஆடம்பரத்தை விரும்பியவர் அல்ல. ஆனால் இங்கே நறுமண தைலத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இங்கே மட்டுமல்ல, லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டுகிறது, மார்க் நற்செய்தியில் சொல்லப்பட்டுகிறது. பாவியான ஒரு பெண் சீமோன் என்னும் பரிசேயருடைய வீட்டில் வந்து அவர் நறுமண தைலத்தை அவருடைய தலையில் பூசினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே பல இடங்களில் இது நிகழ்ந்திருக்கிறது. எனவே தான் எல்லா நற்செய்தியாளர்களும் இதனை தங்களுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். இயேசுவும் நறுமணமும். இயேசு கடவுளின் நறுமணமாக இருக்கிறார், இயேசுவே நறுமணமாக இருக்கிறார்.
அவர் மீது நறுமண தைலத்தை பூசுவது ஒரு அன்பின் அடையாளம். யோவான் அதை எப்படிலாம் சொல்லுங்க பாருங்க, கலப்பற்ற நறுமண தைலம். நறுமண தைலம் என்பது அன்பின் அடையாளம். எனவே தான் அதை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இயேசு நறுமணத்தை விரும்பினார் என்பது ஒன்று, விலையுயர்ந்த இந்த கலப்பற்ற நறுமண தைலம் மரியாவின் அன்பை குறிக்கிறது. இயேசுவின் அடக்கத்திற்கு ஆயத்தமாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே கலப்பற்ற விலையுயர்ந்த அன்பின் அடையாளமாகத்தான் இந்த நறுமண தைலம் இருக்கிறது. நறுமணத்தின் தைலம் வீடெங்கும் கமழ்ந்தது. எங்கே அன்பு இருக்கிறதோ அந்த வீடு முழுவதும் அன்பால் நிரம்புகிறது, நறுமணத்தால் நிரம்புகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீடுகளில் இந்த அன்பு என்னும் நறுமணம் கமழ வேண்டும். அன்பு விலை உயர்ந்தது, அன்புக்கு விலை கிடையாது. அன்புக்காக நாம் எதையும் இழக்கலாம், அன்புக்காக நாம் எவ்வளவோ செலவழிக்கலாம் என்று பல செய்திகள் இந்த நிகழ்வுக்குள்ளே இருக்கின்றன. இயேசுவின் ஆளுமையை இது வெளிப்படுத்துகிறது. இயேசு நறுமணத்தை விரும்பினார். காரணம், கடவுளே நறுமணத்தை விரும்புவராக இருக்கிறார். நறுமணம் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அது கலப்பற்றதாக இருக்கிறது, விலை உயர்ந்ததாக இருக்கிறது, விலை மதிப்பற்றதாக இருக்கிறது. அத்தகையோரை இயேசு பாராட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலும் இந்த கலப்பற்ற அன்பு இருக்கட்டும். கடவுளை நாம் கலப்பற்ற அன்பில் நேசிப்போமாக. நம்முடைய உற்றார் உறவினர்களை, நண்பர்களை கலப்பற்ற அன்பில், விலை பெறாத அன்பில், விலையை உயர்ந்த அன்பை நாம் நறுமணமாக வழங்குவோமாக. அந்த அன்பு நம்முடைய வாழ்வில் நறுமணமாக பரவுவதாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். முடிவு எடுப்பதற்கு முன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய சில செயல்கள் அடுத்ததாக. ஸோ அடுத்தது என்னன்னா, அந்த முடிவு எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம், ஐடியாஸ், ஆலோசனைகள் என்ன பண்ணுவோம், கேட்போம். அதுவும் குறிப்பாக பெற்றோராக இருக்கிறவங்க, அவங்க பசங்க வந்து இந்த 10ஆம் கிளாஸ் முடிச்சு 11 இல்லை 12 முடிச்சு காலேஜோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க போகிற வரவங்க எல்லாரும் சில நேரங்கள் பெற்றோர்களே கேட்கலனாலும் கூட ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணக்கூடிய சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இன்னும் அவங்க பையன் 10ஆம் கிளாஸ்ல என்ன மார்க் எடுத்தான் அப்படின்னு கேட்குறவங்க அதோட கேட்டுட்டு நிறுத்திக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். 10ஆம் கிளாஸா 11ஆம் கிளாஸ்ல எந்த குரூப் தான் என்ன பண்ணு எடுக்க சொல்ல, அதுக்கு தான் பின்னாடி பயங்கர ஸ்கோப் இருக்குது. எப்படி அது நீங்க சொல்றீங்க? எனக்கு அது உண்மையில எனக்கு புரியவே புரியாது. அப்படியும் சொல்ல முடியாதுல்ல, உண்மையான நலம் விரும்பிங்களும் இருப்பாங்கல்ல. சந்தோஷங்க, நான் இல்ல நான் வேணானே சொல்லல. அப்படி நலம் விரும்பி தயவுசெய்து அந்த ஸ்கூல்லயோ காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய நலத்தை நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த பையனுக்கு என்ன பிடிக்குங்கிறது அந்த உண்மையான நலம் விரும்பிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்க பையன் என்ன படிக்க விருப்பப்படுறான், உங்க பொண்ணு என்ன படிக்க விருப்பப்படுது, அதை படிக்க வைங்க. அதுக்கு ரிலேட்டடா என்ன பண்ணலாம், காலேஜ் தரலாம். சோ அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர, நான் படிக்கணும்னு ஒரு காலேஜ் ஆசைப்பட்ட காலேஜா இருக்கலாம், நாளைக்கு என் சொந்தக்காரங்களை ஒருத்தன் நான் தான் அதில் படிக்க முடியலங்கிறக்காக அவன்கிட்ட போய் எப்போ அந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் அங்கதான் போய் படிக்கணும், அவனுக்கு மேபி அங்கே படிக்க விருப்பப்படாமல் என்ன பண்ணிருக்கலாம் இருந்திருக்கலாம். அப்போ உண்மையான நான் நலம் விரும்பியா நான் இருக்கிறேன்னா, தம்பி உனக்கு எந்த காலேஜில் படிக்க விருப்பமா இருக்கு அதை தேடலாம் அப்படிங்கிறதுல தான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ல என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதிங்க. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிறருக்கு ஒரு மோசமான. இன்னைக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து யூதாஸ் என்ன பண்ணா காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய பார்வையில் யூதாஸ் என்னது, ஒரு கொலைகாரன். யூதாஸ் எழுதிய நற்செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துல எடுத்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையா இருக்கலாம், பொய்யா, அது ஒரு கற்பனை தான். அதுல என்னன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறைமகனாக உயர்த்தப்படுவதற்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் ஒரு என்ன வந்து ஒரு கெட்டவனா நான் என்ன பண்ணிருக்கிறேன் காட்டியிருக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஒன்லைன் வரும். அது நம்முடைய மறைக்கு முரண்பட்டு நின்னாலும் ஒரு சாதாரண மனிதன், ஒரு எளிய மனிதனின் பார்வையில பாக்குறப்போ இன்னொருத்தர் ஹீரோன்னு காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், வில்லனா காட்டிக்கிட்ட மாதிரி அந்த ஒரு புத்தகம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கும். அப்போ இது உலகத்தினுடைய ஒரு யதார்த்தமான ஒன்று. எனக்கு பிடிச்ச ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிடிக்காம இருக்கலாம். இல்ல அது போல எனக்கு பிடிக்காத ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றாக நம்ம இருக்கலாம். அப்போ அதனால மத்தவங்க ஒப்பீனியனை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உள்ளுணர்வு என்ன தோன்றுகிறதோ, எதை விரும்புகிறதோ அதில் முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முடிவெடுக்க கற்றுக்கொள்வோம். தொடர்ந்தும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு, தெளிவாக எடுப்பதற்கு, விரைவாக எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க, நம்மளுடைய லைஃப்ல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். அந்த நேரத்துல அந்த வாய்ப்புகளையும் விட்டுட்டு அந்த முடிவையும் எடுக்காம பின்னால என்ன பண்ணிருப்போம், இப்படி ஒரு டிசிஷன் எடுக்காம விட்டதால இப்போ உட்காந்து வருத்தப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், இந்த ஒரு புலம்பல் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டிருக்கோம். பர்சனலாவே எனக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில அப்படிப்பட்ட முடிவுகளை வந்து நம்ம நழுவ விட்டுட்டு பின்னால நம்ம வருத்தப்படுறது எந்த பயனும் இல்லை. ஸோ எனக்கு இது தேவை அப்படின்னா அந்த இடத்துல அந்த முடிவு எடுப்பது நல்லது. கண்டிப்பா அந்த ஒரு முடிவை போய் நிக்கிறப்போ இதை யோசித்து பார்க்கணும். இதை நான் எடுக்காம இப்ப விட்டுட்டா பின்னாடி வருத்தப்படுவேனா? எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. அந்த கேள்வி நம்ம பின்னாடி இன்னைக்கு எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சி பற்றிய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் இது போல சொல்வதற்கு கதைகள் பல இருக்கும். 2 விதமான கதைகள் இருக்கும். ஒண்ணு,
ஐயோ அந்த முடிவை நான் அன்னைக்கு எடுத்திருந்தேன்னா எனக்கு லைஃப் எப்படியோ மாறி இருக்குமே, தெரியாம அந்த முடிவை எடுக்காம நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேனே அப்படின்னு புலம்பல் ஒரு பக்கம் இருக்கலாம். இன்னொரு பக்கம் நல்ல வேளை அன்னைக்கு நான் அந்த முடிவை என்ன பண்ணல, எடுக்காததுனால இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், நல்ல நிலையில இருக்கிறேன். சோ 2 சைடுமே இருக்குது. அப்போ இதை வந்து அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த கேள்வி என்ன பண்ணிட்டோம் கேட்டுட்டோம்னா பின்னாடி நம்ம புலம்ப வேண்டிய தேவை இருக்காது. ஓகே இந்த முடிவை எடுத்துட்டோம்னா நான் பின்னாடி வருத்தப்படுவோனா, இல்ல நிச்சயமா நீ வருத்தப்பட மாட்டடா, அப்ப இந்த முடிவை எடுக்காதடா, சிறப்பான ஒரு முடிவு. இந்த முடிவை எடுக்கல, ஐயோ நான் இப்ப தவற விட்டுட்டேன்னா பின்னாடி உட்காந்து ஐயோ என்ன பண்ணுவேன், அழுவேன், புலம்புவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னா, தயவு செஞ்சு அந்த முடிவு என்னன்னாலும் என்ன பண்ணிடாத, விட்டுறாத, அந்த முடிவை சிக்குன்னு என்ன பண்ணிக்கோ, பிடிச்சுக்கோ. சோ நமக்கான முடிவு என்னங்கிறத நமக்கு தெரிய வைக்கும் இந்த கேள்வி. கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கிறப்ப அந்த தெளிவு கிடைக்கும்ன்றீங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே சாதனை படைப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்படி சாதனை படைப்பதற்கு நாம் முயற்சி செல்லும்போது நமக்கு மிக அவசியமான 2 காரியங்களை நப்போலியன் ஹில் என்ற அறிஞர் நமக்கு இதோ இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார். If your aim in life is vague, your achievement will also be vague. Know what you want and when you want and why you want and how you want, then you get it. நண்பர்களே, உன் வாழ்வின் இலக்கு உனக்கு தெளிவில்லாமல் இருந்தால் உனது சாதனையும் குறைவாகவே இருக்கும். பல பேரோடு பேசிக்கொண்டிருக்கும் போது இத்தகைய சொல்லாடலை நாம் கேட்டிருக்கிறோம். என்ன செய்ய போறீங்க, ஏதாவது செய்யலாம் பார்க்கலாம், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களே, அப்படியே சும்மா போயிட்டு இருக்கேன். அந்த வாழ்விலே தெளிவில்லாத நிலை. பெரிய காரியங்களுக்குத்தான் தெளிவு, திட்டம், சாதாரண காரியங்களுக்கு என்று அல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும், கட்டிலிலிருந்து படுக்கையிலிருந்து எழுவது, அடுத்து நாம் என்ன செய்வது, அடுத்து எங்கே போவது என்று ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து அந்த தெளிவோடு அடுத்தது இது நான் சாதிக்க விரும்புவது என்ற அந்த தெளிவு இருந்தால் கட்டாயமாக நீ வெற்றி அடைவாய். அதனால்தான் நப்போலியன் ஹில் கூறுகிறார், உன் வாழ்வின் இலக்கு உனக்கு தெளிவில்லாமல் இருந்தால் உனது சாதனை எப்படி இருக்கும், குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உனக்கு தெளிவில்லை. 2வது, சாதனைக்கு நமக்கு தேவையானது நீ எதை எப்போது ஏன் எவ்வாறு இருக்க விரும்புகிறாய், செய்ய விரும்புகிறாய், அடைய விரும்புகிறாய் என்பதை அறிந்திரு. அப்போது நீ விரும்பியதை அடைவாய். நீ விரும்பியதை அடைவாய். இயேசுநாதர் கூட பலமுறை சொல்லியிருக்கிறார், ஆஸ்க் வாட் யூ வாண்ட் அண்ட் யூ வில் ஹேவ். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் எப்போது? நீ எதை எப்போது எவ்வாறு இருக்க விரும்புகிறாய் என்பதை அறிந்திருந்தால். அந்த தெளிவு இல்லாமல் எங்கோ போகிறோம், எதற்கோ போகிறோம் என்று இருக்கும்போது அதை நீ விரும்புவதை நீ அடைய முடியாது. எனவே 2 முக்கியமான, 1 இலக்கு தெளிவு, 2வது அந்த இலக்கை அடைவதற்கான எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை, அந்த வழிவகைகளை அறிந்திருத்தல். இந்த 2ம் இருந்தால் வெற்றி உங்களதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய செயல்களில் அடுத்ததாக அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம், இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிதான் என்ன பண்றோம் பல நேரங்கள்ல முடிவு எடுப்பதற்கா. ஆமா, இந்த முடிவு எடுத்தா இந்த முடிவு எடுக்கல எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க, இந்த திரைப்படத்துக்கு போடக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா பட்ஜெட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஐயோ இது இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறதா, இப்ப இதெல்லாம் என்ன ஆகுது, செட் ஆகாதுப்பா. இன்னைக்கு பல திரைப்படங்கள் ரொம்ப பிரம்மாண்ட திரைப்படங்கள் அப்படின்னு என்ன பண்றோம் சொல்றோம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த பாகுபலி அப்படிங்கிற திரைப்படம் ரொம்ப தமிழ் சினிமா, உலக சினிமாவில் எடுக்கப்பட்ட, இந்திய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். ஏன்னா அந்த திரைப்படத்துக்கு அவ்வளவு செலவு செஞ்சனால, அவ்வளவு சிஜி ஒர்க்ஸ் பண்ணனால திரையில பாக்குறப்போ அந்த பிரம்மாண்ட அதனுடைய அவுட்புட் என்ன பண்ணுச்சு, கிடைச்சது. ஒருவேளை அந்த இயக்குனர் ஐயோ இவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சு அதை எடுக்காம போயிருந்தாலோ, இல்ல அந்த பட்ஜெட்டை குறைச்சிருந்தாலோ எனக்கு அது சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ அது போல நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ அதுல பணம் அங்க முக்கியம் கிடையாது. இந்த பணம் எவ்வளவு நாள் செலவு வைக்கலாம், செலவு வைக்காமலும் இருக்கலாம். ஆனா கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கும், அந்த அவுட்புட் ஒர்த்தான அவுட்புட்டா, அதை என்னால கொடுக்க முடியுமா,
நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விக்கான விடை எனக்கு கண்டிப்பா தெரியும். இதுல மத்தவங்க யாரும் சம்மந்தப்படலை, இந்த விடைக்கு நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன். அப்போ இதுக்கு நான் ஒருத்தன் இந்த வேலையை செய்ய என்னால முடியுமா, இந்த பணத்தை நிர்வகிக்க எனக்கு தெரியுமா, இதுல நான் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் என்னால கொண்டு வர முடியுமா? இப்ப எல்லாத்துக்கும் ஆமான ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்ப அந்த முடிவு என்ன பண்ணலாம், தாராளமா எடுக்கலாம். இல்லைங்க அதுல ஏதோ ஒரு 2 பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிடலாம், ஐயோ இது வேண்டாம் அதை விட்டுறலாம். சோ அப்ப அந்த மாதிரி முடிவெடுக்க கற்றுக்கொள்ள ஏதோ போற வாக்குல ஏதோ ஒரு முடிவு எடுத்தோம் இல்லாம சிந்திச்சு செயல்பட்டா எல்லாமே அமோகமா முடியும்ன்றதுல நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்கள் இதயங்களோடு உரையாடுவதில் மீண்டும் மகிழ்ச்சி. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மை எப்படி ஒவ்வொரு சட்ட பிரிவுகளிலும் துள்ளி தெரிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய நலனுக்காக இந்த நாட்டில் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது நாம் இன்னும் எத்தனை மடங்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறது என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. இவையெல்லாம் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு அரும்பெரும் சாசனம் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு 334. இந்த 334 என்ன சொல்கிறது என்றால் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீடு மற்றும் தனி பிரதிநிதித்துவம் முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இதைத்தான் சிலர் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியா தவறா என்பதை உங்களுடைய மனச்சாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். இந்த அரசியலமைப்பு சட்டம் முதலில் உருவாகி வருகிற பொழுது 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு நீக்கப்பட்டு விட வேண்டும் என்று அது குறிப்பிடப்பட்டிருந்தது. காரணம் என்ன? இந்த 40 ஆண்டுகளுக்குள்ளாடி இந்தியாவில் எல்லோரும் ஒருங்கிணைந்து உழைத்து இதை மேன்மைப்படுத்தி இங்க ஏழ்மை இருக்காது, வறுமை இருக்காது, கல்வி அறிவு இருக்காது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது, எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுவார்கள். சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து, வேறு காரணிகளின் பெயரால் இங்க வேற்றுமைகள் இருக்காது என்றெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் நம்பினார்கள். ஏன்னா அவங்க 200 ஆண்டுகளாக போராடி உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. 40 ஆண்டுகள், அதுவே கூடுதல் நினைச்சாங்க. 40 ஆண்டுகளுக்குள் இந்தியா ஒரு உன்னதமான நிலையை எட்டிவிடும். இங்கே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், கலவரங்கள் இவையெல்லாம் இருக்காது. எல்லாரும் வளர்ந்திருப்பாங்க. 100% கல்வி இருக்கும், 100% வேலை வாய்ப்பு இருக்கும், 100% வளர்ச்சி இருக்கும் என்றெல்லாம் நம்பிதான் அதை குறிப்பிட்டாங்க. 75 வருஷத்துக்கு பிறகு என்ன நிலைமையில இருக்குங்கிறது நீங்க தான் கேட்டு பார்க்கணும். உங்களுக்கு தான் தெரியும் எப்ப என்ன நிலைமையில இருக்கும். எனவே 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 விடயங்களும், ஒன்று மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடியின மரபினருக்கு உள்ள அந்த இடஒதுக்கீடும், ஆங்கில இந்தியர்களை உறுப்பினர்களாக நியமிப்பது பற்றியும் இது இடஒதுக்கீடு பேசுகிறது. அது 40 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாரும் சமத்துவம் பெற்று விடுவதால், இந்த நாட்டில் சகோதரத்துவம் மட்டுமே நிலவும் என்பதால், இந்த நாட்டில் எல்லோரும் சுதந்திர குடிமக்களாக இருப்பார்கள் என்பதால் அது நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. ஆனால் 40 வருஷம் கழியும் போது நிலைமை திரும்பவும் பழைய குருடி கதவை திரடி கதையில தான் இருந்துச்சு. இன்னும் அதிகமான ஏழ்மை, மக்கள் தொகை பல மடங்கு பெருகி இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம், தற்கொலைகள் என்று மத கலவரங்கள். 1990 தான் அதை நீக்கியிருக்கணும். 90 தான் மாபெரும் ரத யாத்திரை, கலவரங்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தம் 62 வழியாக 1989ஆம் ஆண்டு, அதாவது அது முடிவுக்கு வர வேண்டிய முந்தைய ஆண்டு, ஒரு சட்ட திருத்தத்தின் வழியாக மீண்டும் 10 ஆண்டுகளை அதிகரித்தார்கள். 50 ஆண்டுகள் என்று ஆக்கினார்கள். அப்ப 2000 மாத்திக்கலாம், அதுக்குள்ளார இந்தியா வளர்ந்துரும் அப்படின்னு கனவு கண்டாங்க. அப்புறம் 2000 அப்படித்தான் இந்தியா இருந்தது. இன்னும் அதிகமாக நாசமாகிவிடவில்லை என்றாலும் அந்த சூழலில் தான் இருந்தது. எனவே 1999ஆம் ஆண்டு 89வது சட்ட திருத்தத்தின்படி மீண்டும் 10 ஆண்டுகளை கூட்டினார்கள். அப்படி 60 ஆண்டுகள் என்று மாற்றப்பட்டது. 2010 வாகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீடு வந்ததால் அதுவரையிலும் தங்களுடைய மேலாதிக்கத்தை வைத்திருந்தவர்கள் இழந்து போனதை கருத்தில் கொண்டு பயங்கர கூக்குரலிட்டார்கள். அதை உடனே மாத்தணும், முடிஞ்சு 60ஓட முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஏழைகளை பற்றியோ, தாழ்த்தப்பட்டவர்களை பற்றியோ, பழங்குடியின மக்களை பற்றியோ, பிற்படுத்தப்பட்டவர்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. எனவே எல்லாவற்றையும் தாங்களே அள்ளிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை முனைப்போடு அதை மாற்ற வேண்டும் சொன்னார்கள்.
ஆனால் அதை மாற்ற விடாமல் மக்கள் இயக்கங்களும் மக்கள் சக்தியும் பல்வேறு கட்சிகளும் இணைந்து தொடர் போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக இன்னும் 10 ஆண்டுகள் அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஓரளவு சமத்துவத்தை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை என்னவென்றால், பல நேரங்களில் கிரீமி லேயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் மட்டும் பயன்பெற்று அதை தங்களுடைய தனி சொத்தாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதுவும் தவறானது. அந்த சமூகம் முழுவதும் வளர்வதற்கு அவர்கள் உழைக்க வேண்டும். அது பார்க்க முடியல. பல நேரங்கள்ல ஏழைகள் அந்த சமூகத்தில் 60-70 ஆண்டுகளாக ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் அந்த பயன்படுத்தி வளர்ந்து விட்டவர்கள் மிகப்பெரிய உயர்நிலைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அது மகிழ்ச்சி. அவர்களுடைய கஷ்டமான உழைப்பினால் இடஒதுக்கீடு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து தங்களுடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கு அவர்கள் உழைக்க வேண்டும். அதுபோல இடஒதுக்கீட்டின் வழியாகத்தான் அந்த சமூகங்களுக்கு உண்மையான நீதியை உறுதி செய்ய முடியும் என்பதால் இந்த இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்பதே என்னுடைய நிலைப்பாடு. எதுவரையிலும் ஏழைகள் இல்லாத ஒரு இந்தியா உருவாகிறதோ, அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற ஒரு இந்தியா உருவாகிறதோ, சமத்துவம் நிலை பெற்ற ஒரு இந்தியா உருவாகிறது, அதுவரையிலும் இந்த இடஒதுக்கீடு தொடர வேண்டும். அப்போதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான வாழ்விற்கான 1% நம்பிக்கையாவது எஞ்சி இருக்கும் இந்த நாட்டில் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடஒதுக்கீடு தொடர்பானவற்றை இன்னும் அதிகமாக வாசியுங்கள், யோசியுங்கள், கலந்துரையாடுங்கள். இவை ஒரு சமூகத்திற்கு பயன்பெறும் என்றால் அதற்காக துணிந்து இணைந்து குரல் கொடுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? எல்லோருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நம்ம இன்னைக்கே முடிச்சிடலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் உள்ள பல பிளானிங்லாம் போயிருக்கோம். ஆனா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு வரையறை இல்லாம அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி அப்படி போயிட்டு வருடங்கள் கடந்து போயிருக்குமே தவிர அந்த முடிவை வந்து கரெக்டாக எடுத்துருக்க மாட்டோம். ஸோ நம்ம அந்த இடத்துல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லைன். அது வந்து நம்ம அங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டுக்குள்ள, அந்த வீக்குக்குள்ள, அந்த மந்த்துக்குள்ள அதை முடிச்சிடணும் அப்படின்னா முடிச்சிருவோம். நிச்சயமா அந்த டெட்லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுல முடித்தே தீர வேண்டும்ங்கிற நிலைப்பாடு வேணும். டெட்லைனை 3 தடவை 4 தடவை மாத்தினீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, முடிவெடுக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த டெட்லைன் ஒன்ஸ் ஃபிக்ஸ்டுனா இந்த நாளைக்குள்ள இதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலையோடு நம்ம பயணிக்கின்ற பொழுது நமக்கான முடிவுகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மாமரங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான பதிவு. 15 நாட்களுக்கு ஒரு முறை இப்போ நான் கீழே சொல்லக்கூடிய இந்த திரவங்களை நம்ம பயன்படுத்தலாம். அது வீடாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தலாம். 200 லிட்டர் தண்ணியில் பூச்சிகள் கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வருஷம் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய பூச்சிகள், அதாவது தோட்டத்துக்குள்ளே போனாலே சடச்சன்னு சத்தம் கேட்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்புள்ள பச்சை நிற அமைப்புள்ள பூச்சிகள் அதிகம் இருக்குங்க. அதை தவிர்க்க உயிரியல் திரவத்தில் வெர்டிசிலியம் லக்கானி அது 1 லிட்டர், வண்டுகளை தவிர்க்க மெட்டாரைசியம் 1 லிட்டர், புழுக்களை தவிர்க்க பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அது 1 லிட்டர். இது 3 கடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த சாறு காற்று பட்டு வரக்கூடிய அழுகலை சரி பண்ண சூடோமோனாஸ் 1 லிட்டர். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இது கூட நம்ம என்ன கலந்துக்கணும்? சத்து பொருளா மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது சாணப்பாசி கரைசல் அல்லது உயிர் கரைசல், இதில் எதுனாலும் 3 லிட்டர், ஏதோ ஒன்று 3 லிட்டர். முறையாக மகரந்த சேர்க்கை நடக்கணும், முறையான வடிவம் கிடைக்கணும். எருக்கு கரைசல் 60 லிட்டர் அல்லது சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 600 கிராம், கடல் பாசி உரம் 1 லிட்டர். முக்கியமாக PPFM
ppfm. அந்த திரவம் வந்து ஒரு பாக்டீரியல் திரவம். இந்த பாக்டீரியல் திரவம் வந்து 1 லிட்டர் வாங்கிட்டிங்கன்னா 200 லிட்டரில் 200 மில்லி கலந்துக்கலாம். இது எதுக்கு? இந்த பனிக்காலத்தில் பொதுவாக நம்மளுடைய பூ ஃபுல்லாகவே கருகிரும். இந்த பனியை தாங்க முடியாது. இந்த பனி முடிஞ்சோடனே வெயில் அடிக்கும். அந்த வெயில் எப்படி இருக்கும்? காலையில் உக்கிரமாக பனி இருக்கும், 11 மணிக்கு உக்கிரமாக வெயில் அடிக்கும். இந்த ஒரு மாற்றத்தை சமன்படுத்த பயன்படுத்துகிறது தான் இந்த ppfm. 200 ரூபாய் அந்த திரவம். அதுலேருந்து நம்ம 200 மில்லி தான் போட போகிறோம் 200 லிட்டருக்கு. இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த 200 லிட்டரில் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து மரங்களில் தெளிக்கணும். சார் நான் வீட்டில் ஒத்த மரம் வச்சுருக்கேன், இதை தயார் பண்ணிங்கன்னா நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கலாம். வாளியில் எடுத்து குளிக்கிற மக்கில் மொட்டை மாடியில் நின்று செடிகள் மேலே தூவி விடலாம். ஒவ்வொரு 5 நாளுக்கு ஒரு முறை, ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு முறை, அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஊற்றி விடலாம். ஸ்ப்ரேயர் இருக்கா, அடித்து விடலாம். 5 மரம் தான் வச்சுருக்கேன், எவ்வளோ தேவையோ அடிச்சுக்கோங்க. தென்னந்தோப்பாக வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி அடிங்க. இந்த கெமிக்கல் அடிக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன். சரியான கெமிக்கல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தப்பிச்சிருவீங்க. அளவு கூட போனால் பூ எரிஞ்சு போயிடும். சரியான பொருள் கொடுக்கலன்னா பூ எரிஞ்சு போயிடும். முறையான பொருள்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அளவு இல்லைன்னா எரிஞ்சு போயிடும். எக்ஸ்பைரி ஆனது இருந்ததுன்னா பயன்படாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த அதோட பணம் அதிகம், விலை அதிகம். இதெல்லாம் இருக்க நம்ம இந்த பொருள்களை பயன்படுத்தலாம். மாமரத்துக்கு இது செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். செஞ்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்களில் அடுத்ததாக ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றப்போ, பதட்டமா இருந்தாலோ இல்ல ஒரு டென்ஷனா அத மாதிரி பயத்துல இருந்தாலோ நம்ம ஃபேஸ் என்ன பண்ணிடுறோம்னா ஈஸியா காட்டி கொடுத்துரும். ஏதாவது ஒரு ஸ்கூல்லயோ காலேஜஸ்லயோ ஒரு டான்ஸ் ஆடுற ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு பேச்சு பேசுறதுக்கு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடியோ நம்ம வந்து ஒரு பயத்துல இருக்கிறோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்கன்னா மச்சான் ரொம்ப டென்ஷனா இருக்கியா, மூஞ்சில பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்போ இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கின்ற பொழுது தயவு செஞ்சு உங்க பாடி லாங்குவேஜ், உடல் மொழியை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அப்ப எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறப்ப என்கிட்ட எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் கிடைக்குது. ஓகே, இது நிச்சயமா என்னால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நான் எடுக்கக்கூடிய முடிவுனால, நான் எடுக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தொழில்னால கண்டிப்பா வாழ்க்கையில என்ன பண்ணுவேன், மேலோங்கி வருவேன். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அதுல எனக்கு ஃபீல் கொடுக்குது அப்படின்னா அந்த முடிவை கண்டிப்பா என்ன பண்ணுங்க. ஒருவேளை அது எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும்னு அப்படியே திராகாத்திரமா இருந்தாலும் கூட கையுங்காலும் படப்படன்னு அடிச்சுக்கிச்சுன்னா அப்ப இந்த முடிவில் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒண்ணு நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்ப இந்த நிலையில இந்த முடிவை எடுத்தனா என்னால சரிவர செய்ய முடியாது. சோ அப்போ அந்த உடல் மொழியின் மீதும் அக்கறை என்ன சொல்லுது, என் பாடி லாங்குவேஜ் எனக்கு என்ன சைன்ஸ் அதையும் கேட்கணும் நம்ம காது கொடுத்து அப்படின்றதுதான். நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஹீமோகுளோபின் அனிமிக் அதை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா பேஷண்ட் வராங்க, என்னென்ன காரணத்தால அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாங்க. பொதுவா அனிமியா ரத்த சோகை அப்படிம்பாங்க. ரத்த சோகையில வந்து நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா ரத்த சோகை எதனால வருது அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, இரும்பு சத்து பற்றாக்குறையினால வரக்கூடிய அனிமியா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. வார்ம் லோட் ஜாஸ்தி, இப்ப குழந்தைங்களானா இருக்கட்டும், மத்தியம வயசானா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களானா இருக்கட்டும், இந்த வயிற்றுல பூச்சி லோட் வந்து ஜாஸ்தி ஆவறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனீமியா அப்படின்னு வர்றது வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம போதுமான போஷாக்கான உணவு சாப்பிடுறது இல்லை, அது ஒரு காரணம். இன்னொன்னு லேடிஸ் அப்படின்னு எடுத்தாலே அவங்களுக்கு வந்து பாருங்க ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி பிள்ளைங்களுக்கு வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸ், அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு.
மென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனரேஜியா போறது, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு பிசிஓஸ் இருக்கும் 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா பயங்கரமா அன்னப்போஸ்ட் ப்ளீடிங் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அன்னப்போஸ்ட் ப்ளீடிங், அன்னப்போஸ்ட் ஈஸ்ட்ரஜன்னால ஏகப்பட்ட ப்ளீடிங் மெனரேஜியா வரும். போய் டாக்டர் கிட்ட போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டு இந்த மாதிரி பல வைத்தியங்கள் பண்றாங்க. பண்ணி தான் வந்து ப்ளீடிங் அப்படின்றது அரெஸ்ட் ஆகுது. பிரெக்னன்சியும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இரும்பு சத்து இல்ல, அதனால அனிமியா. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பாருங்க WHO ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப ஒபீஸா இருக்க லேடி நல்லா பார்த்தா ரொம்ப போஷாக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா 60% மக்களுக்கு இந்த இரும்பு சற்று பற்றாக்குறையினால அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு வருது அப்படின்னு ஒரு கணக்கீடு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அனீமியா இருக்கு அப்படின்னால அதுல பலவிதமான அறிகுறிகள் இருக்கும். இது மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஜென்ரலா அனிமிக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப சிலருக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், ப்ளீடிங் பைல்ஸ், அதனால இருக்கலாம். சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரி ஓவர் ப்ளீட் இருக்கலாம், இல்ல பிரெக்னன்சி டைம்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கும் பிளட் சப்ளை தேவை. ஸோ அதனாலயும் பிரெக்னன்சி டைம்லயும் பெண்கள் வந்து அனிமிக்கா இருக்கலாம். இது இல்லாம ஜென்ரலாவே வந்து மேல் ஃபீமேல் எல்லா வயதினருக்கும் இந்த அனிமிக்குங்கிறது ஒரு சாதாரண காமன் ப்ராப்ளம் தான். அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல அந்த அயன் உற்பத்திக்கு தேவையான மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாட்டினாலையும் நமக்கு வந்து அனிமிக் ஆகுது. சிலருக்கு சில நோயின் தாக்கத்தினால அனிமிக் ஆகுது. ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் போறீங்க, அதுக்கு ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க, அந்த டேப்லெட் தொடர்ந்து சில காரணத்தினால எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்னால கூட அனிமிக், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், அதனாலயும் ப்ளீடிங் வருது. ஆமா. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சிடென்ட், அதுல பிளட் லாஸ் ஆயிருக்கலாம், அதனால அனிமிக் வரலாம். அப்போ ஆக மொத்தம் பல காரணங்களால இருக்கு. இப்போ வந்து சளியில ரத்தம் வெளியேறும், மோஷன்ல ரத்தம் வெளியேறும், லிவர் ப்ராப்ளம் இருந்தா லிவர்னால ரத்த கசிவு ஏற்படலாம். இப்படி இன்டர்னல்ல நிறைய பிரச்சனைகள் உடலுக்குள்ள, அதனாலயும் உங்களுக்கு அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதல்ல பேசிக்கா நீங்க எதனால அனிமிக் ஆனீங்கன்றது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தாற் போல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா எந்த வகையில அனிமிக்காக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆக்கணும். இப்போ ஹீமோகுளோபின் லெவல் பெண்களுக்கு அப்படின்னா ஒரு 12 கிராம்ஸ் வந்து நார்மல், ஆண்களுக்குன்னா 14 கிராம்ஸ் நார்மல். இதுல 1 கிராம் கம்மி ஜாஸ்தி தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பெண்களுக்கு 1 or 2 கிராம்ஸ் குறைவா இருந்தாலே பெரிய உபாதைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்ல பசிக்காது, நல்ல செரிமானம் ஆகாது, குமட்டல் மாதிரி இருக்கலாம், ஃபீவரிஷா ஃபீல் பண்ணுவாங்க, டயர்டா இருப்பாங்க, ஆக்டிவா இருக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது. சிலருக்கு நடந்தா பிரீத்திங் ப்ராப்ளம் கூட வரலாம். அனிமிக் பேஷண்ட்க்கு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, நெய்ல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், நாக்கு பார்த்தாலே இவங்க அனிமிக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதையும் மீறி ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்தோம்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, கொஞ்சம் தான் 1 or 2 கிராம்ஸ் தான் குறைபாடு இருக்குன்னா நீங்க டயட்டு அதுலயே மேக்சிமம் மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதே உங்களுக்கு ரொம்ப அனிமிக் ஆயிட்டீங்க, ரொம்ப ரத்த சோகை இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ பிளட் கேன்சர் இருக்கலாம், இல்லை எனி டைப் ஆஃப் கேன்சர் இருக்கலாம், லிவர் பெத்தாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ டோட்டலா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சு அப்போதான் நம்ம அவங்களுக்கு பிளட் கொடுக்க வேண்டியான சூழல் வந்துடும். அப்போ அவசரத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்போ கிட்னி பேஷண்ட்கே அனிமிக் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இல்லை ரொம்ப அனிமிக்கா இருந்தா பிளட் கூட ஏற்றுறாங்க. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு. ஆனால் நம்ம சிஸ்டத்துல மெடிசன்ஸ் டயட்லேயே மேக்சிமம் ஃபாலோ பண்றோம். இதுல மக்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, நல்ல காய்கறி, கீரைகள், பழங்கள், இது மெயினா. அதனால்தான் நாங்க ரொம்ப நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம், ஒரு நேர உணவு சமைக்காத பச்சை காய்கறிகள், பழங்களே நீங்க எடுக்க. அப்போ அன்றைக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். இப்போ நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், அது எடுக்கும்போது நல்லது. மேலும்
அருகம்பில் ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் குடிக்கலாம். அதே போல் கோதுமை புல் சாறு, வீட் கிராஸ் ஜூஸ் ஆர் வீட் கிராஸ் பவுடர், அதை வாங்கிட்டு நீங்கள் அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியேவும் குடிக்கலாம், அல்லது ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அது நீங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ரொம்ப அதாவது 3 கிராம்ஸ் இருந்த பேஷண்ட், ஹீமோகுளோபின் லெவல் 3 கிராம்ஸ், அவங்களுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிளட் எல்லாம் ஏற்றி குணமாகாத நோயாளிக்கு நம்ம மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட்லேயே நார்மலுக்கு கொண்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அது கடைப்பிடித்து நம்பிக்கையோட கடைப்பிடித்தா நிச்சயமாக அந்த நோயிலிருந்து மீண்டும் வெளிவர முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியோட. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எப்பவுமே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து எல்லோருக்கும் உரித்தானதா, நமக்கும் உரித்தானதா அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. என்ன அப்படின்னா, இது ஓகே, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கா, நம்ம கம்ஃபர்ட்டா இருக்குமா, ஸோ அப்படி பார்த்து அந்த முடிவு எடுக்கணுமா, இல்ல நம்மளோட லைஃபுக்கு இது அடுத்தது வளர்ச்சி கட்டத்துக்கு எடுத்து போகுமா அப்படின்ற பார்த்து முடிவு எடுக்கணுமா. ஸோ நமக்குள்ள அது பேசும் இல்லையா, அது எது சொல்லுதோ நம்ம வளர்ச்சியை நோக்கி ஒரு முடிவு எடுப்பது எப்பவுமே சிறந்ததுதான். ஸோ அப்படிப்பட்ட முடிவை நம்ம எடுப்பதற்கு தயாராக இருக்கும். வளர்ச்சி நோக்கிய முடிவுகளைத்தான் எடுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு நான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமான்னு கேட்டா, அப்படி வெற்றி அடைந்த ஒரு மனிதரை கூட உங்களால் நம்மளுடைய அடையாளம் காட்ட முடியாது. ஏன்னா எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சுக்கிட்டு வந்தவங்க தான். இது நடக்காது, இது செய்ய முடியாது அப்படின்னு பல தடைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் இன்னைக்கு வாழ்வினுடைய மனிதர்களா மாறி இருக்கிறாங்க, சாதனையாளர்களா மாறி இருக்கிறாங்க, வெற்றியாளர்களா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு கேட்டால் நடக்கவே நடக்காது. அப்போ நான் முடிவுகள் எடுக்கிறப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே எடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி தான். நான் இந்த உலகத்துல வந்ததும் யாருக்கும் தெரியாது, வாழ்ந்ததும் தெரியாது, நான் செத்ததும் யாருக்கும் தெரியாது. அப்போ இது போல பலர் இன்னைக்கு என்ன பண்றோம், வாழ்ந்து மறித்து கொண்டே இருக்கின்றோம் யாரும். ஆனா இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி வெளியே வந்து முடிவுகளை எடுத்தவர்கள் தான். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய நல்ல கம்ஃபர்ட் ஜோனான ஒரு குடும்ப சூழலை உடைத்து கொண்டு வெளியே வந்து தன்னை வருத்தி இந்திய விடுதலைக்காக பாடுபட்டதனால அவர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் வந்து ஒரு கடவுளுடைய மகன், நான் ஒரு மேஜிக் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணிருந்தேன், பாவத்திலிருந்து நான் மீட்டுக் கொள்கிறேன், நான் இவங்களுக்காக உயிரை கொடுக்கல, நான் இவர்களோடு மனிதனாக நான் என்ன பண்ணல, வாழல அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாம அவரை கடவுளாக என்ன பண்ணிருக்க முடியாது, உணர்ந்திருக்க முடியாது. சோ அப்ப எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வரக்கூடிய முடிவுகளை தான் எடுக்க வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்வோம். சோ நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு இன்னைக்கு கடவுள் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு அருட்தந்தை சுனில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் குழித்துறை மறைமாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அருட்பணியாளர் சுனில் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்பணியாளராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். KGF-ஐ சேர்ந்த அடல் ஃபெலியோ மைலாய் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா பாத்திமா ரஞ்சினி, மாமாக்கள் பென்னி, அருட்பணியாளர் ஜோஸ், ராஜேஷ், நவீன், ஜெமினி, சகோதரர்கள் ரஃபேல், மர்ஃபி, அதிரூபன், சகோதரி பாரதி, அனிதா, சங்கீதா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோஷ்வா நிவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆனந்த் பாபு, அம்மா மரிய பிரியா, பாட்டி லீமா ரோஸ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். காணிக்கை ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோன் ஜேக்கப் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா குட்டி, அம்மா ஆஷா, அண்ணன்கள் டியான், பியோ, அக்கா லியா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளும் பார்த்துட்டும் இன்றைய நாளில் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. சிறப்பான இறையாசிரியர் பார்க்கலாம்.
இறை மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். திருப்பாடல் 119:12. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று அதே பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? பழைய ஏற்பாடு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சட்டம், இன்னொன்று இறைவாக்கு, மற்றது ஞான நூட்கள். இந்த சட்டத்தை உயிரினும் மேலாக கருதியவர்கள் யூத மக்கள். மோயிசன் அவர்களுக்கு சட்டத்தை கற்பித்தார். அந்த சட்டத்தின் வழியாக நெறிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் ஒழுக்கங்களையும் ஆண்டவரின் எந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். திருச்சட்டத்தை தங்கள் நம்பிக்கையாக கண்டார்கள். உயிரினும் மேலாக யூத மக்கள் கருதினார்கள். ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று மோசே பணித்திருக்கிறார். அதை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உள்ளத்தில் கொண்டார்கள், ஆனந்தம் கொண்டார்கள். தங்களுடைய கைகளில் அதை வைத்திருந்தார்கள். போகும்போதும் நடக்கும் பொழுதும் அதை எடுத்துக்கொண்டே போனார்கள். அந்த சட்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சட்டத்தின் வழியாக தங்களுடைய வாழ்வு முறைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த விதிமுறைகள் அவர்களை செம்மைப்படுத்தின, அவர்களை நேர்மைப்படுத்தின. இந்த சட்டங்களை எல்லாம் கண்ட மற்ற மனிதர்கள் இவர்கள் எவ்வளவோ நல்லவர்கள் என்று சொல்லி அவர்களை போற்றி புகழ்ந்தார்கள். இந்த சட்டம் அயலாருக்கு அன்பு செய், உண்மையாக ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் தூரத்தில் இருப்பவரையும் அறியாத மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. நாம் இன்றைக்கு கூறும் சட்டத்தை விட, நீதியை விட, அந்த காலத்திலே மோயிசன் இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுத்து மக்களை செம்மைப்படுத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், வழிநடத்துகிறார் என்பதை கண்டறியும் பொழுது நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இதே வழியைத்தான் இயேசு நமக்கு சொன்னார். ஏழைகளை அன்பு செய்யுங்கள், பகைவரை நேசியுங்கள், சபிப்பவருக்காக ஆசீர் கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுங்கள் என்று சொல்லி சிலுவையில் எல்லாரையும் மன்னித்தார். எல்லாருக்கும் வான்வீட்டின் கதவுகளை திறந்து கொடுத்தார். அந்த ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். அதன்படி வாழ்க்கை நடத்துவோம். உண்மையான வாழ்க்கை இறைவன் காட்டுகின்ற வழியில் இருக்கிறது. இது நம்ம மட்டுமல்ல, உலகம் அனைத்திற்கும் இது விதிமுறையாக இருக்கிறது. இந்த விதிமுறையை மகாத்மா காந்தி, விவேகானந்தர் போன்றவர்கள் கடைபிடித்தார்கள். எனவே நாமும் கடைபிடிக்க முயற்சி எடுப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்னாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச் சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம ஒரு ரோட்டில் நிற்கிறோம், அது வந்து 2 பக்கமும் பிரிஞ்சு செல்லக்கூடிய சாலையில், ஒரு 3 பக்கம் 4 பக்கம் பிரிஞ்சு செல்லக்கூடிய சாலைனா எந்த சாலையை தேர்ந்தெடுப்பதுன்னே எனக்கு என்ன பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறேன். நான் எந்த பாதையில் பயணிக்கணும் எனக்கு தெரியல, எனக்கு என்ன வேணும்னே பலருக்கு இங்கே என்ன சொல்வதற்கே தெரியல. ஸோ அப்போ அந்த என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு, நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு நல்ல சிந்தனை கடவுள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு இதை செயல்படுத்தி வாழ்வில் நல்ல முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி எனக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்ல முடிவெடுப்போம், நல்ல மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.